இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற தலைப்பிலே நாம் காணப்போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 42 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவரீர் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பலவிதமான தெய்வங்களை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை சொல்லலை. தேவரீர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன சொல்லுகிறோம். சகலத்தையும் அப்படின்னா ஆளினால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லை மனுஷன் இருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும். அந்த எல்லையை மீறி செய்யக்கூடியது எல்லாமே தெய்வம் தான் சொல்லி அவங்களே கடைசியில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் ஏதாவது கூட என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க சேவை செய்ய முடியும். இதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கணும்னு சொல்லி கடைசியில் கடவுளை தான் கையை காட்டுவாங்க. அப்போது ஒரு அளவு தான் மனுஷங்க செய்ய முடியுமே தவிர, அதையும் தாண்டி பார்க்கும்போது என்ன செய்ய முடியும், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி எல்லா மனுஷரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்த மையமாச்சு தலைப்பாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லி பார்க்குற நாம, அவர் யாருக்காக என்னென்ன விஷயத்த செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்டது. அவங்கள பின்தொடர்ந்து எகிப்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எகிப்து அவங்களே பின்தொடர்ந்து சிறைப்பிடிக்க வராங்க. அப்போ அவங்க தப்பிச்சுட்டு போகும்போது முன்பாக பெரிய செங்கடல் என்ன செய்யுது இருக்குது. முழுக்க முழுக்க பெரிய கடல், முன்பாக செங்கடல், பின்னாடி துரத்தி வராங்க. 2 பக்கமும் சரியான மழை, போக முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தடை போன்ற ஒரு சூழல் வரும் பொழுது அங்கே அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி என்ன செஞ்சாங்க, அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த கெட்டான சூழலில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தோடனே அவங்க முன்பாக இருந்த செங்கடலை 2ஆக பிளந்து தடையை என்ன செய்கிறார், ஆண்டவர் நோக்கி போட்டு அந்த வழியாக நடந்து என்ன செய்கிறார், நடத்தி கூட்டு கொண்டு போகிறாரு. எல்லாம் வல்ல காரியத்தை ஆம்னி பொட்டன்ட் அல்மைட்டி காடாக என்ன செய்கிறார், இருந்து செய்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்து தடைகளை தகர்த்தெறிந்து அவரை நடத்தி செல்கிறார். அப்போது இது நமக்கு என்ன தெரிஞ்சக்கூடிய விஷயம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய எதிரிகள் துரத்திக்கிட்டே வரலாம். வேண்டாதவங்க நம்மளை பின்தொடர்ந்து வரலாம். முன்னாடி தப்பிச்சு போனோம்னா வழி இல்லாமல் இருக்கலாம். 2 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. இயேசு நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் அப்புறப்படுத்தி போட்டு எல்லாம் வல்ல காரியத்தை செய்யவராக என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அதே போல் அவர் நோக்கி கரெக்டாக கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருந்து நம்ம என்ன செய்வார், வழிநடத்துவார். எனவே நம்ம மனுஷன் பின்னாடி போகாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பி எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர்தான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையை நீக்கி எல்லாம் வல்ல காரியத்தை செய்தது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் நீக்குவார். அது கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது நம்ம தொழில் விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம், தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சகலத்தையும் செய்ய வல்லவராக நம் வாழ்க்கையில வெளிப்படுத்தி நம்மை நடத்த செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து தான் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.